ஹாய் கோஸ்ட் ஃபேமிலி. உங்களுக்கு யூடியூப்ல இருக்க கோஸ்ட் ஸ்டோரி டெல்லர்ஸ்லாம் யார் ரொம்ப ரொம்ப ஃபேவரட் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு விஸ்டம் வைப்ஸ், பேக் டு ரிவைன், மிஸ்டர் பிரபாகரன் இவங்களோட ஸ்டோரிஸ்லாம் கேட்காம நான் தூங்கினதே இல்லை. ஸோ அவங்க சொல்கிறப்போலாம் எனக்கே தோணும், எப்படி இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ்லாம் உண்மையாக இருக்கும், நடந்திருக்குமா அப்படின்னு. பட் எங்கள் ஏரியாலேயே எங்கள் பக்கத்து வீட்டிலேயே இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு. அதுவும் மேக்ஸிமம் எல்லாரும் பார்த்துருக்காங்க. அதுவும் அந்த பார்த்தவங்களுக்கே ஒருத்தருக்கு ஒருத்தர் யாருன்னு தெரியாது. அவங்க இதுக்கு போய் சொல்லணும். இதெல்லாம் கேட்குறப்போ தான் ஓகே இந்த மாதிரிலாம் நடக்கும்னு ஒரு நம்பிக்கையே வருது. ஓகே, நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். வெல்கம் டு ஹாரர் ஸ்டோரிஸ் வித் பிந்து. உங்கள் ஏரியாவில் இருக்க நெய்பரை நீங்கள் டெய்லி பார்த்துருப்பீங்க, பட் ரொம்ப பேசியிருக்க மாட்டீங்க. பட் ஜஸ்ட் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்தா சிரிச்சிருப்பீங்க. அந்த மாதிரி டெய்லி பார்க்குற ஒரு பர்சன் திடீர்னு இறந்துட்டாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் ஒரு மாதிரி ஷாக்காக இருக்கும்ல. அதே மாதிரி தான் எங்கள் ஏரியாவில் நடந்துச்சு. லைக் அந்த அங்கிளுக்கு ஒரு 50 to 53 இயர்ஸ் தான் இருக்கும் ஏஜ். அவங்க வாட்டு தான் இருப்பாங்க, ஹெல்த்தியாக, லைக் வாக்கிங்லாம் போவாங்க. பட் அவங்களுக்கு ஒரு பெரிய ஃபால்ட் என்னென்னா ஸ்மோக் அண்ட் ட்ரிங்க் பண்ணுவாங்க. ஒரு நாள் ட்ரிங்க் பண்ணி நிறைய அட்ராசிட்டிஸ்லாம் நடந்திருக்கு ஏரியாவில். இப்படி போயிட்டுருக்கப்போ நல்லா தான் இருந்தாங்க. லைக் அவங்களோட கண்ணில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் மாதிரி இருந்திருக்கு. லைக் கண் தெரியாமல் இருந்திருக்கு. ஸோ தட் அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் வந்து ஏதோ ஒரு டேப்லெட் கொடுத்துருக்காங்க. அவங்க ஹார்ட் பேஷண்ட் போல். அந்த ஹார்ட் பேஷண்ட்டுக்குள்ள டேப்லெட்டை ஸ்டாப் பண்ணிட்டு இந்த டேப்லெட்டை போட சொல்லியிருக்காங்க டாக்டர்ஸ். அதில் ஏதோ இம்பேக்ட் ஆகி தான் வீட்டில் வந்து இறங்கினோடனே அவங்க அப்படியே கீழே விழுந்து ஹீஸ் நோ மோர். இது நடந்து ஒரு 1 வீக் இருக்கும். தென் அந்த ஸ்பாட்லேயே அவங்களோட ஊருக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இது எல்லாமே நைட் பிட்வீன் 12 AM to 2:30 PM நடந்திருக்கு. யாருக்குமே தெரியல. ஏர்லி மார்னிங் எல்லாருமே போய் பார்க்க போயிருக்காங்க. எல்லாமே போய் பார்த்துட்டு வந்தோம். இவங்க இல்லாதது ஒரு மாதிரி எல்லாருக்குமே செம ஷாக்காக இருந்துச்சு. அடுத்த நாள்ல இருந்தே ஆக்டிவிட்டீஸ் நடக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடு எப்படின்னா 2 வீடு ஒரே மாதிரி கட்டுவாங்கள்ல, அந்த மாதிரி 2 வீடு ஒரே மாதிரி கட்டியிருக்காங்க. ஒரு வீடு இந்த அங்கிள் வீடு வாங்கியிருக்காங்க, இன்னொரு வீடு வந்து இன்னொரு ஃபேமிலி இருக்காங்க. ஸோ 2மே பக்கத்து வீடு. அவங்களோட மொட்டை மாடி வந்து இன்டர் கனெக்டடாக இருக்கும். ஒரு மினிமல் கேப்போட தான் இருக்கும். நைட்டு தான் அந்த இன்னொரு வீட்டில் இருக்கவங்க துணி காய போட வருவாங்க. ஓகே, எல்லாமே நார்மலாக இருக்குது. அந்த அங்கிளோட வீட்டில் இப்போ யாருமே இல்லை, ஏன்னா அவங்க ஊரில் இருக்காங்க. ஓகே, இவங்க துணி காய போட்டுட்ருக்கப்போ ஸ்மோக்கிங் ஸ்மெல் வந்திருக்கு. யாராவது ஸ்மோக் பண்ணால் ஸ்மெல் வரும்ல, அந்த ஸ்மெல் வந்து எப்போவுமே பக்கத்து வீட்டிலேருந்து அவர் ஸ்மோக் பண்ணுறனால வர ஸ்மெல் தான். அடுத்த டேவே எப்படி வரும்? அவங்களுக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூசிங்காக இருந்திருக்கு. வேறு யாருமே இங்கே ஸ்மோக் பண்ண மாட்டாங்க, அவர் தான் பண்ணுவார். அவங்க பயந்து கீழே போயிருக்காங்க. இந்த ஆக்டிவிட்டி உங்களுக்கு தெரியும், ஒரு ஆன்ட்டிக்கு தெரிஞ்சால் தெருவில் இருக்க எல்லா ஆன்ட்டிக்குமே தெரியும். ஸோ அந்த மாதிரி எல்லாருக்குமே ஸ்ப்ரெட் ஆயிருக்கு இந்த நியூஸ். பட் நோ உருவம், எந்த ஒரு ஷேடோ ஃபிகர் எதுவுமே தெரில. ஜஸ்ட் ஸ்மோக்கிங் ஸ்மெல். அதுவும் அவர் ஸ்மோக் பண்ணால் எப்போவும் வர ஸ்மெல் தான் வந்திருக்கு. பட் அந்த வீட்டில் ஒரு நாள் ஃபுல்லாக யாருமே இல்லை. இதான் ஃபர்ஸ்ட் இன்சிடெண்ட் அந்த ஆன்ட்டிக்கு நடந்தது. அடுத்த நாள் மார்னிங் இந்த ஆன்ட்டி இந்த நியூஸ் ஏரியா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் நைட்டு மேலே போகாதீங்க, எதுனாலும் பகலே முடிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் அட்வைஸ் பண்ணோன்னே அந்த ஆன்ட்டி ஓகே அப்படின்ட்டு இது ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கு. அப்புறம் ஒரு 2 days ஒரு இன்சிடெண்ட்டுமே இல்லை. பட் 3rd day another one incident. இப்போது என்னென்னா அந்த பக்கத்து வீட்டில் இருக்க ஆன்ட்டிக்கு தான் திரும்பவும் அந்த இன்சிடெண்ட் நடந்திருக்கு. ஒன்றுமே இல்லை. லைக் அவங்க காலையில் 5 o'clock இருந்துச்சு வாசல் தொழிச்சு கோலம் போடுவாங்க. அதே மாதிரி அவங்க கோலம் போட்டுட்ருக்கப்போ ஏரியாவில் யாருமே இல்லை. ஓகே, அப்போது கண்டிப்பாக டிம்மாக தான் இருக்கும். ஐ மீன் கொஞ்சம் டார்க்காக இருக்கும். பக்கத்து வீட்டில் யாரோ ஒருத்தவங்க இவங்களை, நமக்கே ஒரு ஃபீலிங் இருக்கும்ல, யாரோ நம்மளை நோட் பண்ணுறாங்க, நம்மளை பார்க்குறாங்க அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு ஃபீல் இந்த ஆன்ட்டிக்கு இருந்திருக்கு. அவங்க சும்மாவே பயந்துருக்காங்க. இந்த மாதிரிலாம் நடக்கவும் அவங்க ரொம்ப பயந்துட்டாங்க. லைக் அதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அன்னைக்கு கிளம்பி அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. நாங்கள் அடுத்த மாதம் வரோம், கொஞ்சம் ரெஸ்ட் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீடு லாக் பண்ணிட்டு அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. இதில் என்ன ட்விஸ்ட்னா, என்னோடய ரூம்லேருந்து பார்த்தா அந்த அங்கிளோட மாடி தெரியும். அவர் எப்போவுமே மாடியில் உட்காந்து தான் ஸ்மோக் பண்ணுவாராம் நைட். நான் பார்த்ததில்ல, பட் எல்லோரும் சொல்லியிருப்பாங்க நைட்
ஒரு 9 to 11க்குள்ள அவர் ஸ்மோக் பண்ணிட்டே பேசுறது, இல்லைன்னா ஏதாவது வேலை பார்க்குறது அந்த மாதிரி பண்ணுவாராம். ஸோ அதுலேருந்து எனக்கும் பயமாயிடுச்சு. நானும் என் அம்மா கூட தான் தூங்கிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் தான் ஒரு ஹீரோயிக் இன்சிடென்ட் நடந்துச்சு. ஹீரோயிக்கில் ஒரு பயங்கரமான இன்சிடெண்ட் என்னன்னா, அந்த வீட்டுக்கு ஆப்போசிட் வீட்டில் அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் ஃபாரின்லேருந்து வந்திருக்காங்க. இது வந்து இப்போதான் ஒரு நாள் முன்னாடி நடந்தது. அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஜஸ்ட் அவங்களுக்கு தெரியாது இந்த மாதிரி ஆப்போசிட்டில் ஒரு அங்கிள் இருந்தாங்க, அவங்க இப்போதான் இறந்துருக்காங்க, எதுவுமே தெரியாது. ஸோ அவங்க கிட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு மாடிக்கு போயிட்டு சாப்பிட்டு விளையாண்டுட்டு அப்படி இருந்திருக்காங்க. அவங்களுக்கு சுத்தமாக ஐடியா இல்லை இந்த மாதிரி ஒருத்தவங்க இருக்காங்க, இறந்துட்டாங்க, எதுவுமே தெரியாது. அவங்க பாட்டு நார்மலாக மாடியில் வாக்கிங் போயிட்டு இருக்கப்போ அந்த ஆப்போசிட் வீட்டில் நான் சொன்னேன்ல, அந்த அங்கிள் எப்போவுமே இந்த டைம் ஸ்மோக் பண்ணுவார் அப்படின்னு. அந்த மாதிரி ஸ்மோக் பண்ணிட்டு இருந்திருக்காங்க யாரோ, ஒரு ஷேடோ இல்லை, ஒரு ஹியூமன் பீயிங்கே அவங்க பார்த்துருக்காங்க, ஸ்மோக் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அது எப்படின்னா அந்த 9 to 11 அந்த டைம்குள்ளே தான் இருக்கும். ஐ திங்க் ஸோ அந்த டைமுக்கும் மேலே தான் இருக்கும். ஏன்னா ஃபாரின்லேருந்து வந்தனால அவங்களுக்கு டைம் மிஸ்மேட்ச் ஆகுது. ஸோ ஒரு லேட் நைட் போல் தான் அவங்க மேலே போய் யார்கிட்டயோ பேசிட்டோ என்னமோ ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்போது ஒரு அங்கிள் உட்காந்து அங்கே ஸ்மோக் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. லைக் ஜஸ்ட் ஆப்போசிட் வீட்னாலுமே அது ஸ்மெல் ஹெவியாக வரும்ல, அவங்களுக்கு ஸ்மோக்கிங் அலர்ஜிக்காக இருந்திருக்கு. அட் த சேம் டைம் இவங்களும் பார்க்குறாங்க ஒரு ஸ்மோக்கிங் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னு. பட் அவங்க வாட்டர் ஸ்மோக் பண்ணிட்டு இருந்திருக்காங்க யூனோ. அட் த சேம் டைம் எங்கள் ஏரியாவில் ஒரு 7 பேர் கொண்ட நாய் கும்பல் இருக்காங்க. அவ்வளோ குரூப்பாக தான் தெரிவாங்க அந்த டாக்ஸ் ஃபுல்லாக. அட் அ டைமில் எங்கேயோ இருந்து ஏதோ ஏரியாவிலேருந்து ஓடி நம்ம ஏரியாவை நோக்கி அந்த அவங்கள அப்படி தான் கூப்பிடுவாங்க ஏரியாவில், அந்த அங்கிள் வீடு கிட்ட வந்திருக்காங்க. ஐ மீன் அந்த 7 டாக்ஸ் ஓடி வந்திருக்கு. அப்போ அந்த ஆண்டிக்கு ஒன்றுமே புரியல, ஃபாரின் ஆண்டிக்கு. ஓகே அவங்க சொன்னால் கேட்க மாட்டாங்க, நம்ம கீழே போய் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு கீழே போயிட்டுருக்காங்க அந்த ஆண்டி. இதெல்லாமே முடிஞ்சிருச்சு. இந்த ஆண்டி வேறு யார்ட்டையும் ஷேர் பண்ணிக்கல, ஏன்னா அது லேட் நைட் எல்லோரும் தூங்கியிருப்பாங்கன்ட்டு. நெக்ஸ்ட் டே மார்னிங் டு ஆஃப்டர்நூன் சும்மா நார்மலாக அவங்க கூட எல்லோரும் சேர்ந்து பேசிகிட்டு இருக்கப்போ, யார் அது லேட் நைட்டு ஸ்மோக் பண்ணிவிட்டு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக போச்சு அப்படின்னு அந்த ஆண்டி அந்த வீட்டில் இருக்கவங்க கூட, ஆப்போசிட் வீட்டில் இருக்கவங்க கூட புலம்பியிருக்காங்க. ஸோ அதை கேட்டோன்னே அந்த ஆப்போசிட் வீட்டில் இருக்க அந்த ஃபேமிலிக்கு செம ஷாக் ஆயிடுச்சு. உடனே இந்த நியூஸ் ஏரியா ஃபுல்லாக பரவிடுச்சு. ஸோ லேட் நைட், ஐ திங்க் ஸோ எனக்கு என்ன டைம் தெரில, லேட் நைட் யாருமே வீட்டை விட்டு வெளியில் வராதிங்க. ஒரு 1 மந்த்துக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது என்ன. அப்புறம் எல்லோரும் வீட்லேயும் டெய்லி அந்த பூஜை போடுறது இந்த மாதிரி தான் இப்போ எங்கள் ஏரியாவே ஒரு மங்களகரமாக இருக்குது. ஸோ எங்களுக்கு என் கண்ணுக்கு எதுவும் படலை, எனக்குலாம் ரொம்ப பயம். ஸோ என் கண்ணில் படாத வரையும் நல்லது. இது ஒரு ஹாரர் இன்சிடெண்ட், எனக்கு இதை சொல்லவே பயமாக இருக்குது. ஓகே, இந்த மாதிரி ஹாரர் ஸ்டோரிஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டோரிஸ் டெய்லி இல்லை, வீக்லி ட்வைஸ் ஆர் 1 டைம் அது வந்துகிட்டே தான் இருக்கும். தேங்க்யூ, டாட்டா.